சமுதாயம் யாரும் சாராம யாரும் ஒரு இருவர் நம்பி இருக்காம இருக்கணும் அப்படின்னா, பிள்ளைங்களா நீங்க தான் அதற்கான பதில். இதுக்கு கைமாறாக என்னங்க செய்ய போறீங்க? பிள்ளைங்க அண்ட் பெற்றோர்கள் குறிப்பாக உங்களோட மேல்கல்விக்கு உண்டான வழிகாட்டுதல நீங்க தேடி வர்றப்ப, உங்களுக்கு உண்டான அரசாங்க வாய்ப்பு மெட்ரிகுலேஷன் யுபியோல ஆரம்பிச்சு, அதுல கிடைச்சா என்ன பண்ணணும்? கிடைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்க தயாராக வச்சிருக்கணும்? கிடைக்காத பட்சத்திலயும் தனியார் கல்லூரிகள்ல எந்த ஒரு விஷயத்த நீங்க கவனம் செலுத்தி, எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ரொம்ப முக்கியமா பிள்ளைங்களா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிங்க. இதான் என்னோட மந்திரமாக மறுபடியும் நான் சொல்லி, இந்த 3 ஆண்டு காலகட்டமாக பல மாணவர்கள் இந்த வழிகாட்டுதல் பின்பற்றி இப்ப வேலைக்கு போற கட்டத்திலையும் பல மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஏன் இப்ப இந்த வழிகாட்டுதல புதிதாக பயணத்தில் ஆரம்பிக்கிற நம்மளோட சுரண்ட விதைகளும் இருக்காங்க. இவங்க கிட்ட நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம், அதாவது இதுக்கு நன்றி சொல்லி எனக்கு பல பதிவுகள் அனுப்புறேன். அந்த பதிவுகள் எல்லாமே சுரமென்டம் இந்த ஐடியில் நான் அட்டாக் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட பதில், அதாவது நானும் நாங்க கொடுக்குற ஒரு பதில் ஒரே ஒரு விஷயம் தான். ஃபீஸாக பிள்ளைங்களா நீங்க என்ன தெரியுங்களா கொடுக்கணும்? நீங்க நல்லா படிச்சு வர்றப்ப அதை பார்த்து உங்களோட தம்பி தங்கச்சிகள், வீட்டில் இருக்க தம்பி தங்கச்சிகள் மட்டும் இல்ல, சமுதாயத்தில் இருக்க தம்பி தங்கச்சிகள் நானும் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வர்றது மிகப்பெரிய ஒரு கைமாறு. நீங்க நல்லா படிச்சு நல்லா வாழ்ந்து காட்டுறப்ப அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வழிகாட்டுதல் ஒரு விஷயம் ஒரு 1-2 நபர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இது எப்பயுமே நான் நம்புற ஒரு விஷயம். சமுதாயம் யாரும் சாராம யாரும் ஒரு இருவர் நம்பி இருக்காம இருக்கணும் அப்படின்னா, பிள்ளைங்களா நீங்க தான் அதோட பதில். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இது எல்லாத்தையும் நீங்க கையில எடுத்து நீங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிற இதே நேரத்துல கத்துக் கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். சூரமெண்டோட விதைகளோட உண்மையான ஒரு விஷயம் ஆக்சுவலி நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஃபீஸாக பிள்ளைங்களா உங்களுக்கே தெரியும். அடுத்து வரப்போற தம்பி தங்கச்சிகளுக்கு சரிவர வழிகாட்டுதல் கொடுக்கிற ஒரு விஷயம். என்னோட ஈடுபாடு இந்த 2 விஷயங்கள் எப்பயுமே இருக்கும். ஒண்ணு மருத்துவம். தவறான ஒரு ஆரோக்கிய ஆலோசனைகள் உயிர் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தவறான கல்வி சார்ந்த ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால்தான் நிறைய நேரங்கள் சில விஷயங்களை தைரியமாக எதை பத்தி கவலைப்படாம நானும் ரொம்ப செஞ்சோம், எது எடுத்து படிக்கணும், ஏன் படிக்க கூடாதுன்னு ஆதாரத்தோட அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு காரணம் இதுதான். நல்லா படிச்சு வந்துட்டீங்க, படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா, எதிர்காலத்துல தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லாம கல்வி மேல மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். ஓகே, சோ இது வரைக்கும் அந்த மாதிரி டெஸ்டிமோனிஸ் பார்க்காதவங்க, சூழ்நிலை விதைகளோட குரல்களை கேட்காதவங்க சூழ்நிலை ஐடி கீழே டெக் பண்ணியிருக்கேன் பாருங்க, நீங்க போய் பாருங்க. அண்ட் எல்லாத்துக்கும் நான் கேட்கறது ஒரே விஷயம் தான், பிள்ளைங்களா நீங்க நல்லா வாழ்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். அதே நேரத்துல கத்துக் கொடுக்கவும் தயாராகுங்க. சேர்ந்து முன்னேறுறது தான் உண்மையான முன்னேற்றமும் கூட. இது அவங்களுக்கு மட்டும் நன்றி இல்லை, இதை பார்த்து பின்தொடர்ந்து இந்த தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டு நம்பிக்கையோட என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நட்பு உறவுகள், நேச உறவுகள், சமுதாயத்தின் பல அக்கறை கொண்ட நீங்க எல்லாரும் தாங்க. நீங்க எல்லாரும் தான் கண்டிப்பாக இதுக்கு காரணக்கர்த்தா. நிச்சயமாக சத்தியமாக மாறும். நிச்சயமாக சத்தியமாக சமுதாய உருமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். கல்வி மூலியமாக இன்னொரு 4-5 வருஷத்துல அதற்குண்டான அந்த ஒரு விதைகள் துளித்து வர்றதை நிச்சயமாக கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பேன்னு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப அதை பார்க்கக்கூடிய காலகட்டம். இதுக்கு மேல அதை பத்தி பல பகிர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்னத்தை யோசிக்கணும், இப்ப இந்த பொழுது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பிள்ளைங்க மேற்கல்வியை தொடராம இருக்கவே கூடாது. அதற்குண்டான முயற்சிகள் உழைப்பையும் நம்ம எல்லாருமே கை கோர்த்து கண்டிப்பாக செய்யலாம் நண்பா. சூழ்நிலையோட பேஜையும் கண்டிப்பாக போய் பாருங்க. அதில் இருக்கிற சூழ்நிலை விதைகளின் குரல்களையும் கண்டிப்பாக கேளுங்க, பரவலாக பகிர்ந்து. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.